அந்த ரிப்போர்ட்ல இன்னொன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இன்சர்மவுண்டபிள் கேப். ஒரு கப்பிள் ரிலேஷன்ஷிப்ல நிறைய பேரியர்ஸ் இருக்கும். எஸ்பெஷலி அவங்களுக்குள்ள வந்து இமோஷனல் கேப் இருக்கும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட வேல்யூவை புரிஞ்சுக்காம இருப்பாங்க. அவங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கறதையே ஷேர் பண்ண முடியாம, இந்த மாதிரி ரொம்ப நாளா நீண்ட காலமா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு கேப்ல இருக்கும். இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சிக்னிபிகண்ட் இமோஷனல் ஸ்ட்ரெயினை கிரியேட் பண்ணும். ஏஆர் ரஹ்மானுக்கும் சாய்ரா பானுக்கும் வந்து டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, ஏஆர் ரஹ்மான் எப்படிப்பட்டவரா இருப்பாரு, ஏஆர் ரஹ்மான் எதனால சாய்ரா பானுவா டிவோர்ஸ் பண்ணாரு, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கும், சினி ஃபீல்ட்னாலே நம்மளுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரா இருந்திருக்குமோ அப்படின்லாம் நிறைய பேரு அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விமர்சனங்களை கொண்டு வந்துட்டே தான் இருப்பாங்க. ஆனா நினைச்சு பாருங்க, இது அரேஞ்ச்டு மேரேஜோ இல்ல லவ் மேரேஜோ, சோ வாட் எவர், மேரேஜ்க்கு அப்புறமா கணவன்